புரிந்து கொள்ளுங்க. இந்த முக்காடு இருக்கிற ஆட்களோட வெளிப்பாடு இல்லாத ஆளு, தரிசனம் இல்லாத ஆளு, தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆளு, இந்த கடைசி கால சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆட்களோட நீங்களும் நானும் டிராவல் பண்ணனா நம்மளால வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கவே முடியாது. இன்னைக்கு நமக்கு கர்த்தர் என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்காரு? நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது அவர் கடைசியாக நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அப்ப அந்த நித்திய ஜீவனாகிய ஏசப்பா கூட நித்திய காலமாய் வாழ்கிற அந்த வாழ்க்கைய இன்னைக்கு ஆண்டவர் யார் கொடுத்திருக்காரு? யார் ஒருவர் இக்கால சத்தியமாகிய நாம கை கொண்டு இருக்கிற இந்த சத்தியத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு அதை கொடுத்திருக்கிறாரு. முக்காடு போட்டவர்களுக்கு இல்லை. முக்காடு போட்டிருக்க திரித்துவ ஆட்களுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை, அந்த ரட்சிப்பு இல்லை, அந்த மீட்பு இல்லை. இவங்களுக்கு எப்போ தெரியும் தெரியுங்களா? எப்போ ரகசிய வருகையில் அவங்க கைவிடப்படுறாங்களோ அன்னைக்கு தான் தெரியும் நம்ம முகத்தில் என்ன இருக்குது, முக்காடு இருக்குது. இந்த முக்காடு இருக்கிற வரைக்கும் நம்மளால் பரலோக மகிமையை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த முக்காடு அன்னைக்கு லோத்து என்கிறவன் மூலமாக ஆபிரகாமோடு இருந்ததுனால ஆபிரகாம் தேவனுடைய வாக்கு தத்தத்தை பெற முடியல, ஆசீர்வாதத்தை பெற முடியல, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு கடந்து செல்ல முடியல. அவன் தோற்று போனான், வழியிலே நின்று போனான், வழி தெரியாமல் திக்கற்ற பிள்ளை போல நின்று போனான். இன்னைக்கு நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? என் அன்பு தேவ பிள்ளைகள், ஒருவேளை நம்மக்கிட்ட அந்த முக்காடு இருக்கா? தேவனுடைய சத்தியத்தை ஒழுங்காக புரிந்து கொள்ள முடியலையா? ஒழுங்காக உங்களால் அறிந்து கொள்ள முடியலையா? இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்துருக்க இந்த வெளியேற சத்தியத்தை நீங்கள் புரிந்து அறிந்து அந்த சத்தியத்தில் நீங்கள் ஆணிமரமாக நிற்கணும், ஊன்றுகோலாக நிற்கணும், தூணாக நிற்கணும். அப்படி நிற்க வேண்டிய நாம ஏனோ தானோ என்று இருப்போமே, ஆனால் இந்த லோத்துவை போல தான் இருப்போம். இந்த லோத்துவை போல ஆபிரகாமோட இருக்கிற வரைக்கும் ஆபிரகாமால் ஆசீர்வாதத்தை பெற முடியல. அதே போல் என் அன்பு தேவப்பிள்ளை, குறுக்கு புத்தி நம்மகிட்ட இருந்தாலும் நம்மளால் எந்த விதமான முன்னேற்றத்தையும் நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியாது. அதே போல் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்குற உபதேசத்துக்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மளால் வாக்கு தத்தத்தை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் யோசித்து பாருங்கள். ஆபிரகாம் தன்னோட வாழ்க்கையில் அந்த தாமதத்தை அழித்து போட்டான். ஆபிரகாம் தன்னோட வாழ்க்கையில் லோத்துவை அழித்து போட்டான். அதுக்கப்புறம் தான் அவனால் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போக முடிஞ்சது. இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த முக்காடு இருக்கா? குறுக்கு புத்தி என்ற முக்காடு இருந்தால் இன்றைக்கே எடுத்து போட்டுருங்க, இன்றைக்கே எடுத்து போடுங்க. அது ஒரு நாள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தராது. அதே போல் தேவனுக்கு கீழ்ப்படுகிற வேண்டிய நாம தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்ளாமல், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாமல், கண் போன போக்கில் ஏதோ போனோம், ஏதோ வந்தோம், எங்கேயோ போனோம், எங்கேயோ ஆராதித்தோம். இல்லை, கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்குற சத்தியத்தில் தான் நம்ம இருக்கணும். கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிற மேலான அந்த